கர்த்தர் நல்லவர். ஆமென். பெத்லகேமில் இயேசு என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மீகா எழுதின ஆமென் தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமென். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்ட முடியுமா? சரி, இல்லை பைபிளை கையில் வச்சிருப்பீங்களா? அதான் கேட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் 35வது கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுக்குறேன். அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டவர். அவருடைய பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பல்ல. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே மேசியாவை குறித்தும் இயேசு என்கிற பெயரில் வருவார் என்றும், இம்மானுவேல் என்கிற பெயரில் அவர் நம்மோடு இருப்பார் என்றும் நிறைய தீர்க்க தரிசிகள் இயேசுவை முன்னறிவித்தார்கள். அதுல ஒரு பெரிய தீர்க்க தரிசி யாரு? ஏசாயா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசாயா. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வளர்ப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், மறுபடியும் இயேசு வரப்போகிற சம்பவம் எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனத்தை சொன்னபோது இந்த மீகா மட்டும் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு எங்கே பிறப்பார் என்று அவன் தெள்ள தெளிவாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். எல்லா தீர்க்க தரிசிகளும் இயேசுவை தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். ஆனால் மீகா இயேசு கிறிஸ்து பிறக்கிற இடத்தை தீர்க்க தரிசனமாக சொன்னான். அல்லேலூயா. ஆமென். பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து தோன்றுவார். ஹல்லேலூயா. பெத்லகேம் என்கிறது ஒரு சிற்றூர், ஒரு ஸ்மாலஸ்ட் வில்லேஜ். ஆனால் அந்த பெத்லகேமை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலை ஆளப் போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து தோன்றுவார். ஹல்லேலூயா. நாமும் கூட ரொம்ப எளிமையானவர்கள். பணக்காரங்கள் எல்லாம், சபையில் இருக்கிற பணக்காரங்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பேருக்கு அது யோசனையே இல்லைன்னு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐ எம் வெரி சிம்பிள் பர்சன், நான் ரொம்ப எளிமையானவர், என் கோத்திரம் எளிமையானது, எனக்கு பெரிய வீடெல்லாம் இல்லை, பெரிய பங்களா இல்லை, சொந்த வீடு இல்லை, நான் எங்கள் குடும்பத்தில் நான் ரொம்ப வறுமையில் உள்ளவன், எளிமையானவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது தப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா 1000 வில்லேஜை எடுத்துட்டுங்க, 1000 கிராமத்தை எடுத்துட்டு அதில் எது சின்ன வில்லேஜ்னு கிராமம்னு பார்த்தா பெத்லகேம். ஆனால் அந்த கிராமத்தில் தான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் சொந்த பந்தத்தில் 1000 பேர் எடுத்துக்கோங்க. அந்த 1000 பேரில் நீங்கள் ஒரு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் பெரிய ஆளு. ஏன்னா இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பெத்லகேமுக்கு 2 பெயர் இருக்கிறது. எப்பிராத்தா. என்னத்தா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பிராத்தா. இன்னொன்று பெத்லகேம். இந்த எப்பிராத்தான்னா ஃப்ரூட்ஃபுல்,
கனி நிறைந்த இடம். ஆமா, இந்த செய்திக்கு பிறகு நீங்க எல்லாம் எப்ராத்தாவா மாறணும். சொல்லுங்க, பெத்லகேம் மாறணும். எப்பிராத்தான்னா என்ன? கனி நிறைந்த இடம், ஃப்ரூட்ஃபுல் பிளேஸ். பெத்லகேம்னா என்ன? the bread of house. ஹல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு கீத ஆராதனையில் கூட சகோதரி மணிமேகலை கொஞ்சம் பெத்லகேமை கொஞ்சம் விளக்குனாங்க, நல்லா இருந்தது. அதில் இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கிறது. த ஹவுஸ் ஆஃப் லேம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. த பெத்லகேம், த ஹவுஸ் ஆஃப் லேம், ஆட்டு குட்டிகளின் வீடு. ஹல்லேலூயா. இருக்காங்க எவ்வளோ ஆட்டுக்குட்டி இருக்காங்க பாருங்க. இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அதில் ஒரு ஆட்டுக்குட்டி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் லேம். இங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் அவர் அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆட்டுக்குட்டியா சேட்டைக்குட்டியா? ஆமென். இன்னொன்று அர்த்தமும் இருக்கிறது, த ஹவுஸ் ஆஃப் மீட். ஹல்லேலூயா, இறைச்சிகளின் வீடு. இறைச்சிகளின் ஆடு அங்கே இருந்தாலே என்ன இருக்கும்? ஆமாம், இன்னைக்கு நான் உட்காந்து மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய பிரதர்ஸ் எல்லாம் வெளியே நின்னாங்க. ஏன்பா வெளியே இருக்கீங்கன்னா, ஒரு காட்சியை பார்த்துட்டு தான் போவேன்னாங்க. என்ன காட்சினா, ஆடை இருக்கிற காட்சியா. இது எனக்கு சகிக்கலை. அதை அறுக்கிற நேரம் அது போடுற சத்தம் எனக்கு கதவடைக்க, ஜன்னல் அடைக்க. ஆனால் இவங்க உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் இந்த வீடியோ எடுக்கிற தம்பி என்னடியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், இந்த ஹவுஸ் ஆஃப் மீட். ஆடுகள் இருந்தால் அங்கே ஆட்டு கறி இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், த ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஏன்னா அங்கே நிறைய கோதுமை விளைகிறது. அப்போ இது ரெண்டுமே சம்பந்தப்பட்டது. மீட், இறைச்சியும் அப்பமும் சம்பந்தப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இறைச்சி. ஹல்லேலூயா, மீட்டு. ஹல்லேலூயா, நல்ல ட்ரீட்டு. இன்னும் ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா, த ஹவுஸ் ஆஃப் மீட். ஆமாம், ஆடுகள் மந்தை ஆடுகள் நிறைந்த இடத்தில், மந்தைகள் மேய்ச்சல் உள்ள வெளிகளில், ஆமாம் மந்தைகள் இருந்தால் அங்கே மீட் இருக்கும். நம்முடைய சபையில் நல்ல மந்தையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, நல்ல மீட். ஆமென். ஐ மீன், வாட் இஸ் a meat? உங்களுடைய ஆஃபரிங், விசுவாசிகள் கொடுக்கிற ஆஃபரிங், அது ஒரு மீட். அது ஏன்னா மந்தைகள் நல்ல கொளுத்த காணிக்கைகளை நம்முடைய சபை மக்கள் கொடுத்தாங்க. கேரள ரவுண்ட்ஸில் கரங்களை தட்டி. ஆமென். சிலர் சொல்கிறாங்க கேரள ரவுண்ட்ஸ் எல்லாம் போகக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் அப்படி விட மாட்டோம். நாங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் கேரள ரவுண்ட்ஸ் எங்களுக்கு மகிழ்ச்சியான, எங்கள் வாலிபர்களுக்கு எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஈவெண்ட் அது. ஹல்லேலூயா. of the house of meat, the house of lamb, the house of bread. ஆமென். அங்கே கோதுமை, உச்சிதமான கோதுமையினால் நல்ல பிரெட் கிடைக்கிறது. இதெல்லாம் நிறைந்தது தான் பெத்லகேம். ஆமென். எப்பிராத்தா, the fruitful, கனி நிறைந்த இடம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்ம கனி இல்லாதவங்களா இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் நீங்க கலந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை எப்பிராத்தாவுக்கு கொண்டு போக போகிறார். எப்பிராத்தானாலே many kinds of fruits we can see there. அங்கே பல வகையான எதை பார்க்கலாம்? கனிகளை பார்க்கலாம். நாங்கள் என்னுடைய பிறந்த வீட்டில் சர்ச்சுக்கு நானும் தேவதாஸ் பிரதர் போயிருந்த போது அவர் ஆணி பார்த்துட்டு வந்தார். என்னன்னா பைசஸ் ஸ்டோர்ஸ். எங்கே பார்த்தாலும் அங்கே என்ன இருக்கிறது? நறுமண பொருள். நாங்கள் 12 மணிக்கு கடையை திறந்து வச்சு அங்கே போய் ஆஃபரில் போய் வாங்கிட்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அதை திறந்து வச்சிருக்கிறோம். ஸ்பைசஸ் கார்டன், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஸ்பைசஸ் கார்டன். அதனுடைய நறுமணம் எங்கே பார்த்தாலும் அதான் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சிவகாசியிலேருந்து சாத்தூர் வர போனீங்கன்னா அங்கே என்ன பார்க்கலாம்? பட்டாசு கடை. எங்கே பார்த்தாலும் பட்டாசு கடை. அதே போல நறுமண பொருட்கள். ஆனால் அதே போல எப்பிராத்தாவிலே நீங்க போனீங்கன்னா many kinds of fruits we can see there. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு கனிகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு ஜெர்ரி பழத்தினுடைய செடியை கொடுத்தாங்க. பாஸ்டமா வந்து ரொம்ப பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது சீக்கிரத்தில் ஜெர்ரி பழம் காய்க்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போனால் ஒரு அத்தி மரம் செடி கிடச்சிச்சு. அத்தி மரம் துளிர் விட்டது வசந்த காலமே. அந்த அத்தி மரம் இப்பொழுது ஒரு காய் விட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காய் எப்படி விடும்னா, அந்த இலைக்கு கீழே தான் அத்தி மரத்தினுடைய காயே இருக்கும். நான் பார்த்தேன், அந்த செடியில் இலைக்கு கீழே இவ்வளோ பெருசு ஒரு அத்தி மரம் காய்த்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளாகிய சபை மக்கள் ஃப்ரூட்ஸ் நிறைந்தவர்கள், கனி நிறைந்தவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாலிபர்கள் சொல்லுங்க, நான் கனி நிறைந்தவனாக இருக்கணும். வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கனி நிறைந்தவர்களாக. அல்லேலூயா, ஆமென். எப்பிராத்தாவில் ஆமென் கனிகள் இருக்கிறது. மாதுளம் செடிகள், பேரீச்ச மரங்கள், திராட்சை கனிகள். ஆனால் பெத்லகேமிலே என்ன இருக்கிறது? மீட் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரெட் இருக்கிறது, லேம்ப் இருக்கிறது, நிறைய ஆட்டுக்குட்டிகள். நான் அந்த 2-3 கிராமத்தை பார்க்கும்போது என் உள்ளமே உடைந்து போனது. அருணாச்சலபுரத்துக்கு போகிறோம். அருணாச்சல பிரதேசத்துக்கு தான் போல, ஆனால் எங்கே போனோம்? அங்கே போனோடனே எங்களுக்கு ஒரு குட்டி கிடைத்தது. சூப்பர் குட்டி, ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க லேம்ப், நிறைய லேம்பு. எனக்கு ஆசைன்னா அந்த பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுக்க ஆள் இல்லையே, இந்த லேம்பை மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லையே. அவ்வளோ பிள்ளைங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வில்லேஜுக்கு போனோம். அங்கே நிறைய லேம்பு, ஆட்டுக்குட்டிகள். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில், வரப்போகிற புதிய வருஷத்தில் நீ கனி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டுமானால், ஆமென், சனிக்கிழமை ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். நீங்கள் வேலைன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்லெஸ்ஸாக இருப்பீங்க. காட் என்ன விரும்புகிறாரு? நீங்கள் ஃப்ரூட்ஃபுல் பர்சனாக இருக்கணும் நீ விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. நான் வெறும் ஜாப்பை மட்டும் கவனிக்காதீங்க, வெறும் உங்கள் பிஸ்னஸை மட்டும் கவனிக்காதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் அமெரிக்காவில் கூட இருந்தாலும், நீங்கள் ஒரு கனி நிறைந்தவர்களாக இருங்கள். ஆமென். வாலிபர்கள் சிறுவர் ஊழியத்தை செய்யுங்கள். இந்த வருஷத்தில் தீர்மானம் எடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சரி, ஓகே, நான் வேகமாய் செய்தியை முடிக்கணும். 3 அர்த்தங்களை சொன்னேன். ஒன்று என்னது? இல்லை அந்த அது எப்பிராத்தா, பெத்லகேமுக்கு 3 சொன்னேன். ஒன்று ஆட்டுக்குட்டிகளின் வீடு, 2வது தி ஹவுஸ் ஆஃப் மீட்னு சொன்னேன். ஆமாம், இறைச்சி. அல்லேலூயா. 3வது தி பிரெட் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் பிரெட். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெத்லகேமுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று பாருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் அப்படி வந்தது அப்படின்னா, இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா பெத்லகேமில் பிறப்பார். இந்த ப்ராபசி நிறைவேறதுக்காக தேவன் பெத்லகேமை அவர் ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த பெத்லகேமை குறித்து 3 காரியங்களை உங்களோடு சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ பெத்லகேம்னா, இப்போ பெத்லகேமுக்கு போகலான்னு ஆசையாக இருக்கா? நேற்று நான் அந்த மெசேஜ் எடுக்கும்போது எனக்கு பிரைஸ்லின் ஹெல்ப் பண்ணா. அப்போ அந்த பெத்லகேமை குறித்து விக்கிபீடியாவில் என்னமா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த போது அதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. அப்போ அவன் சொன்னான், டேடி போனால் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் பெத்லகேமுக்கு போயிடணும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் போகலாம், நான் என்னால் வர முடியாது. ஆமென் அப்படின்னேன். ஒரு பெத்லகேம் எப்படியாவது போய் பார்த்துடணும். ஓ, வாட் அ பியூட்டிஃபுல் லேண்டு. ஆமென். அது தாவீதினுடைய சொந்த ஊர். ஆமென். அன்னைக்கு என் சொந்த ஊரில் போய் நான் பிறந்த இடத்துல புல்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. அந்த மகிழ்ச்சியில் இப்போ பங்கு பெற ஒரே ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம். நான் இருந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுறது,
தாவீதின் ஊர், சிட்டி ஆஃப் டேவிட். பெத்லகேம் இஸ் a சிட்டி ஆஃப் டேவிட். ஏன்னா தாவீது பிறந்த இடம். நான் சொல்றேன், தாவீதின் வேறானவர், தாவீதின் சந்ததி, தாவீதின் விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு பிறப்பார் என்று அறிந்து அந்த பெத்லகேமுக்கு இவ்வளவு சிறப்பை தேவன் கொடுத்தார். நல்லா தான் கையை தட்டுங்களே ப்ளீஸ். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க உள்ளமாகிய பெத்லகேமிலே இயேசு பிறப்பார் என்று நீங்கள் பிறக்க முன்னாடியே கர்த்தர் பிளான் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஊரு சின்ன ஊர் தான், ஆனா ஊர்ல இருந்தவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவன் நம்ம சாதாரண ஆளுதான், ஆனா நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர். நல்ல சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, குள்ளே இருக்கின்ற என் இயேசு. தண்ணி கொடுங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான எனக்குள்ளே ஹல்லேலூயா. பெத்லகேமுக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? ஆசையா இருக்குங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்போ இவ்வளோ பேர் ஆசையா இருக்கீங்க? எப்படி போகிறது? நம்ம MK ஸ்டாலின்கிட்ட கேட்போம், எங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்போம், போயிட்டு வருவோம். போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க. ஏன் பெத்லகேமுக்கு வாரியலா? அல்லேலூயா. இந்த பெத்லகேமினுடைய 3 காரியங்களை சொல்லுகிறேன். 2 வாக்குத்தத்தமாகவும் 1 எச்சரிப்பாகவும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 பெத்லகேமும் புது வாழ்வும். எல்லாரும் சொல்லுங்க, பெத்லகேமும் புது வாழ்வும். இன்றைக்கு எழுத்தின்படி இருக்கிற பெத்லகேமை ஒருத்தன் பார்த்துட்டு வர்றதுனால அவன் வாழ்க்கை மாற போறதில்லை. இந்த இஸ்லாமியருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? மெக்காவுக்கு போகணும், பக்காவா போயிட்டு வருவான் மெக்காவுக்கு. ஆனா வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கா என்பது நமக்கு தெரியாது. அருமையானவர்களே, எத்தனை புண்ணிய ஸ்தலங்களுக்கு இன்று போறாங்க. வேளாங்கண்ணி போறாங்க. இந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதுன பாருங்க, மாமதுரை சென்று வந்தால் என்ன, திருப்பதிக்கு திரும்பி வந்தால் என்ன, வேளாங்கண்ணி வேண்டி வந்தால் என்ன, வெள்ளை மனம் வேண்டாமோ அம்மா. மாமதுரை சென்று வந்தால் என்ன, திருப்பதிக்கு திரும்பி வந்தால் என்ன, நீ வேளாங்கண்ணி வேண்டி வந்தால் என்ன, வெள்ளை மனம் வேண்டாமோ ஐயா. மனதில் சாந்தி இல்லையே, மனதில் இல்லையே, மனதில் சாந்தி இல்லையே, மனதில் அமைதி இல்லையே, நீ எங்க போயிட்டு வந்தால் என்ன. இன்னைக்கு சிலர் பாருங்க, எங்கேயாவது போகணும். சிலர் யாராவது எங்க 4 மாவடி போறீங்களா, அங்க எங்க கிடைக்கும்? பாவம், அவங்க என்ன தருவாங்க? பெத்லகேமுக்கு நம்ம போறது வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். புண்ணிய ஸ்தலத்தில் போய் விசிட் பண்றதுனால வாழ்க்கை மாறப்போவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெத்லகேமுக்கு ஒருவர் வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். ரூத் 1ஆம் அதிகாரம் 22 விதமாய் சொல்லுகிறது. நகோமி ரூத்தோடு கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தாள். எங்க வந்தாள்? பெத்லகேம். அப்படி வார்த்தையே வரலையா அதுல? ஒழுங்க. வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள், அது எத்தனை வருஷம் அது? ஆமென். பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பெத்லகேமுக்கு நகோமியும் ரூத்தும் வந்தார்கள். கவனியுங்கள். ஆமென். நகோமி ஒரு காலத்திலே பெத்லகேமில் இருந்தவள்.
ஆனால் பெத்லகேமை விட்டு பின்வாங்கி மோவாபுக்கு போனாள். ஆனால் ரூத்தோ மோவாபிலே பிறந்து மோவாபிலே வளர்ந்தவள். மோவாப் என்றால் உங்களுக்கு தெரியும், சாபம் நிறைந்த இடம். The place of curse, the seed of father, தகப்பனின் சந்ததியின் அர்த்தம். ஆண்டவர் சொன்னாரு, மோவாபியனும் அம்மோனியனும் 10 தலைமுறைக்கும் என் சர்ச்சுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. அவ்வளோ சாபம் நிறைந்த மக்கள் தான் மோவாபியர்கள். ஆனால் அங்கே வாழ்வை இழந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பெத்லகேமில் இருந்தாலும் உன்னை சுற்றிலும் மோவாப் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். மோவாப் என்கிற பாவம் நிறைந்த வாழ்க்கை, மோவாப் என்கிற சாபம் நிறைந்த வாழ்க்கை. இப்ப பெத்லகேமுக்கு ரூத்தும் நகோமியும் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். எங்க இருந்து வர்றாங்க? மோவாப்பில் இருந்து எங்க வர்றாங்க? பெத்லகேமுக்கு வர்றாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் பெத்லகேமில் இருந்து அவர்கள் ஒரு நற்செய்தியை கேள்விப்பட்டார்கள். என்ன நற்செய்தி? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தமது ஜனத்தை. நல்ல சத்தமா சொல்லுங்களேன் என்கிற செய்தி பெத்லகேமில் இருந்த நகோமியின் காதிலே விழுந்த போது, நகோமி பெத்லகேமில் இருந்து மோவாப் தேசத்தில் இருந்து எங்க வர்றா? பெத்லகேமுக்கு வர்றா. நான் சொல்றேன், இன்றைக்கு இங்க இருக்கிற இத்தனை பேரும் ஒரு நாள் மோவாபில் தான் இருந்தோம். ஹல்லேலூயா. மோவாபில் இருந்து எங்கே வந்திருக்கிறோம்? அப்பத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம், ஆட்டுக்குட்டிகளின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம், இறைச்சிகளின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம், கோதுமையின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். மோவாப் சாபம் நிறைந்த இடம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அங்கிருந்து கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு வந்துட்டாரு? பெத்லகேமுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆமென். நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெத்லகேமுக்கு வந்த ரூத்துக்கு தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பெத்லகேம் என்கிற இடத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒரு புதிய பயணத்தை வைத்திருக்கிறார், ஒரு புதிய மாற்றத்தை வைத்திருக்கிறார், ஒரு புதிய உறவை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். புதிய உறவுகள், புதிய உறவுகளை கர்த்தர் தருகிறார். ஆமா, நான் பெத்லகேமுக்கு வந்ததுனால எனக்கு ஆவிக்குரிய நிறைய புதிய உறவுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். இத்தனை பேரும் என்னுடைய உறவுகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய உறவுகள் மட்டுமல்ல, ஒவ்வொருத்தருடைய உறவுகளாய் நாம் மாறுகிறோம். ஒரு புதிய உறவு, ஒரு புதிய பயணம், ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய திட்டம் எல்லாம் எங்க வந்தா கிடைக்கும்? பெத்லகேம். நம்ம ஏற்கனவே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றான் பாருங்க, அந்த போவாஸ் சொல்லுவான், 2:12 சொல்லுவான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. இன்றைக்கு பெத்லகேமுக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நிறைவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க புதுசா வந்திருக்கலாம், குறைவோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். ஆனா நீங்க வந்த இடம் நல்ல இடம். ஹல்லேலூயா. அந்த நேரம் நல்ல நேரம் நீ சொல்ல மாட்டேன், ஆனா வந்த இடம் நல்ல இடம். பெத்லகேம். ஆமென். அருமையான ஆசீர்வாதமான ஒரு இடம். ரூத் எங்க வந்தா? ஹல்லேலூயா. வந்தவர்களை வாழ வைக்கிறது தமிழகம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ ஹிந்தி பேசுகிறவங்க எல்லாம் 1 கோடி பேருக்கு மேலே வந்துட்டாங்களாம். வந்தாரை யாதும் ஊரே யாவரும் கேளீர். வந்தவர்கள் எல்லாம் வாழ வச்சுக்கிட்டே இருந்தால் நாங்கள் எங்கே போகிறது?
எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. நீங்களும் நம்ம பிள்ளைகளும் படித்து நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு போனோம். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோட படிங்க, கர்த்தர் எப்படியும் வேலையை தருவார். ஆமென் ஆமென். வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம் மாதிரி யாரெல்லாம் பெத்லகேமுக்கு போறாங்களோ அவங்களெல்லாம் அவர் வாழ வைப்பார்கள். அல்லேலூயா. வாழ எனக்கு வழிகாட்டி நீரே, பாடும் வரம் தந்தி உமை பாடுவேன். வாழ எனக்கு வழிகாட்டி நீரே, பாடும் வரம் தந்தி உமை பாடுவேன். பாடும் வரம் தந்தி உமை பாடுவேன். சொல்லுங்க. பாடும் வரம் தந்தி உமை பாடுவேன். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் உலகில் வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், நிதம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பமில்லை. வாழ எனக்கு வழிகாட்டி நீரே. வாழ்வை இழந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு வாழ்வு தர வழிகாட்டுகிற ஒரு இடம் தான் பெத்லகேம். அல்லேலூயா. 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஊருக்கு வந்தபோது என்கிட்ட இருந்தது ஒரே கைலி, ஒரே பேண்ட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட இந்த கோட்டை நான் போடுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய சபையில் உள்ள ஒரு தம்பி நேற்று போய் எனக்கு இந்த கோட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. வாழ வழிகாட்டுகிறவர். உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் அவர் தான். வாலிப தம்பி, நீ எந்த நிலைமையில கடந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில டவுன் ஆயிருந்தாலும், உனக்கு வாழ வழி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நாள் நான் இந்த சிவகாசிக்கு வந்த போது பல நாட்கள் பட்டினியா இருந்திருக்கிறேன். கண்டினியூவா 3 நாட்கள் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கிறேன். ஆனா கர்த்தர் கைவிடல. வாழ வழி நிறைய வச்சிருக்கிறாரு. வாலிபனே, சகோதரனே, குடும்ப தலைவியே, உங்களுக்கு நிறைய வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப சொல்லுவீங்க, வாழ எனக்கு வழிகாட்டி நீரே, பாடும் வரம் தந்தீர் உமை பாடுவேன். இன்னைக்கு வாழ எனக்கு வழிகாட்டினவர் மட்டுமல்ல, ஆமென், என் மூலம், இந்த திருச்சபை மூலம் நிறைய பேரை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வேலை இழந்து, தொழிலை இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் உனக்கு ஒரு வழியை உண்டாக்கக்கூடிய தேவன் பெத்லகேமிலே இருக்கிறார். உனக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசம் ஈடாகுமா? 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசம் ஈடாகுமா? உம்மை போல நேசிக்க யாருண்டு அப்பா? உம்மை போல எந்த கணவனும், எந்த மனைவியும், எந்த பிள்ளையும் நேசிக்க முடியாது. என் வாழ்வும் நீரே, வழியும் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீரே, வாழ்வில் எல்லாம் இயேசு ராஜா. இயேசு ராஜா. சொல்லுவீங்களா? இயேசு ராஜா, இயேசு ராஜா,
ராஜா, எல்லாமே நீங்க தான் ராஜா, எல்லாமே நீங்க தான் ராஜா, எல்லாமே. நான் சொல்றேன், எங்க ஸ்லிப்பா இருந்தாலும் கூட உன்னை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஸ்லிப் ஆயிட்டேன், கிரிப்பா பிடிச்சுக்க அவரை. ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஸ்லிப் ஆனீங்க அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஸ்லிப்பானுங்க வாழலையா? வாழ்க்கையில வீழ்ந்து போனவங்க வாழலையா? கணவனை இழந்தவங்க வாழலையா? மனைவி இழந்தவங்க வாழலையா? தொழிலை இழந்தவங்க வாழலையா? வாழ வைக்கிறவர் நம்முடைய தேவன். அவரை பிடிச்சுக்கிட்டா சிலிப்பே இல்லை, எப்பவுமே கிரிப்பு. ஹல்லேலூயா. சாபத்தோடு வந்தாள், பாவத்தோடு வந்தாள், இழந்து வந்தாள். பெத்லகேம் அவளுக்கு வாழ்வு கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சபையில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, வேலையா போயா வேலை, கடவுளுடைய காரியம் எனக்கு என்ன வேலை. ஒரு சிலர் இருக்காங்க, எப்ப கூப்பிட்டாலும் வேலை என்ன பாஸ்டர் வேலை, வாழ வழி கொடுத்தாரு அவரு, தூக்கி எறிஞ்சிட்டு வருவாங்க. ஆமென். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். நான் சொல்றேன், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இன்னைக்கு மனுஷன் வாழ்றதுக்கு எங்கெல்லாம போறான், ஆனால் கர்த்தருடைய சபை உங்களை வாழ வைக்கும். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. இந்த பொண்ணு யாரு? உன் பேர் என்ன? கிறிஸ்டி தானே? கிறிஸ்டி உடைய தாய். அவங்க இந்த சபைக்கு வந்தபோது ரொம்ப நேசித்தாங்க சபையை. ஆனால் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு மரித்தார்கள். அது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளை பலப்படுத்துறாரு, வாழ வழி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. என்னுடைய அக்கா மகன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாரநாத சபையின் போதகராக இருக்கிறார். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், மாமா என்னுடைய மனைவி சுஜாவுக்கு ரொம்ப பல்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே ஐயோ நான் எங்கே இருக்கிறேன், வண்டி எடுத்துகிட்டு போனேன். அப்படி போவதுக்கு முந்தைய அவள் மரித்து போனாள். 39வது வயதில் மரித்து போனாள். அவருடைய இருதயமே நின்று போது போல் இருந்தது. எப்படி இந்த பிள்ளைகள் வாழ்வார்கள், எப்படி இந்த பிள்ளைகள் தாயற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று கலங்கினோம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அதில் அவன் கோடலின் வந்து அவன் தாய் மேலே ரொம்ப அன்பாக இருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், இசை வாசிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தார், பிள்ளைகளுக்கு பாடக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். ஆமென். அன்றைக்கு கீதாராதனை நடந்தபோது கூட அவளுடைய பாடல் உலகம் முழுவதும் ஒளிபரப்பாக்கி கொண்டிருந்தது. சத்தியம் டிவியில் பிளஸ்ஸியுடைய பாடல். நான் சொல்கிறேன், வாழ வழியை கொடுப்பார் அவர். அல்லேலூயா. பிள்ளைகளை உயர்த்தினார். இன்றைக்கு இளம் வயதிலே காட்லின் ஒரு மியூசிக் டைரக்டராக மாறிட்டான். அந்த அம்மா இழந்த துக்கத்தை தேவன் மாற்றினார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. யாரையாவது இழந்திருக்கிறீங்களா? உனக்கு வாழ்வு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். வாழ துடிக்கும் வாலிபனே, சாக துடித்த இயேசுவை பார். வாழ துடிக்கும் வாலிபனே, சாக துடித்த இயேசுவை பார். சிலுவை மீதில் ஜீவன் தந்து ரட்சித்த இயேசுவை நோக்கி பார். மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. நிலையில்லா இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. நிலையில்லா இந்த உலகத்திலே நிலைத்து இருக்கும்
கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். நான் வேகமா முடிக்கணும் இல்லையா? எலியா சொன்ன மாதிரி தான் நடக்கும் போல் இருக்கே. சரி, இரண்டாவதாக பெத்லகேமும் தியாகமும், பெத்லகேமும் புது வாழ்வுன்னு சொன்னேன். இரண்டாவது பாயிண்ட்டுக்கு வரேன். பெத்லகேமும் தியாகமும். வாசிங்கள் 1 நாளாகமம் 11:17 வேகமாய். ஆமென். தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலிலே கிணற்று தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிவம வாசல் இருக்கிற தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். இந்த சம்பவம் நான் வாசிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் அப்படியே உடைஞ்சிரும். பெத்லகேமின் தண்ணீர் மேலே தாவீதுக்கு ஆசை. ஏன்னா தாவீதுக்கு பிறந்த ஊர் பாருங்க. எந்த ஊர்? பெத்லகேம். நீங்கள் உங்கள் பிறந்த ஊரை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சிவகாசியா? ஆமாம், சிவகாசி. பரவாயில்லையே. ஆமாம். பெத்லகேமுடைய அந்த ஊரை நினைச்ச உடனே இப்போ தாவீதுக்கு அந்த பெத்லகேமில் அந்த சின்ன கிராமத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்று தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். அல்லையா? சொல்லுங்க. இப்போ தாவீது சூழ்நிலை நிமித்தம் துரத்தி அடிக்கப்படுகிறான். அந்த தண்ணியை குடிச்சவனுக்கு ரொம்ப நாளாச்சு. அந்த தண்ணி மேலே ஒரு வாஞ்ச. ஏன்னா சவுல் அவனை துரத்திக்கிட்டே வர்றான். இப்பொழுது அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்தபோது அந்த பெத்லகேம் கிணத்தை சுற்றிலும் சவுலின் படைகள் இருக்கிறது. ஆனால் அந்த கிணத்தை பார்த்த உடனே தாவீதுக்கு ஒரு ஆசை. இந்த பெத்லகேமில் உள்ள கிணற்றின் தண்ணீரை நான் எப்படியாவது குடிக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. அந்த சொந்த வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ஞாபகம் வருதே. அந்த பெத்லகேம் ஞாபகம் வந்ததே. அந்த பெத்லகேமில் தண்ணியை எடுத்து குடித்து தன் ஆடுகளுக்கும் கொடுத்த காட்சி அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே அவன் சொன்னான், இந்த பெத்லகேமின் தண்ணீரை, கிணற்றில் உள்ள தண்ணீரை குடிக்க எனக்கு எப்படி என்ன இருக்கிறது? ஆவல் இருக்கிறது. நான் இந்த இடத்துல ஒன்று சொல்றேன். இந்த இடத்துல அந்த தண்ணி ஜீவ தண்ணீராகிய இயேசு. அந்த பெத்லகேம் தண்ணீர் ஜீவ தண்ணீராகிய இயேசு. கைத்தட்டு பத்தலையே, புரியலையா தம்பி? ஹல்லேலூயா. அந்த பெத்லகேமிலே அந்த கிணற்று தண்ணீர் பெத்லகேமிலே பிறக்க போகிற இயேசுவாகிய ஜீவ தண்ணீர். அதனாலதான் பெத்லகேம் கிணற்று தண்ணீர் மேலே தாவீது ஆவலாயிருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுப்பா மேல ஆவலா இருக்கிறீங்க? சொல்லுங்க வாலிப தம்பி, நீ எது மேல ஆவலா இருக்க? அல்லது யார் மேல ஆவலா இருக்க? அல்லேலூயா. அந்த பெத்லகேம் கிணற்று தண்ணி மேல அவன் ரொம்ப எப்படி இருந்தான்? ஆவலா இருந்தான். அல்லேலூயா. நான் சொல்றேன், அதை தான் அவன் எழுதுறான். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது. பெத்லகேமின் கிணறு இயேசு. பெத்லகேமின் ஆமென் கிணற்று தண்ணீர் இயேசு. ஆமென். இயேசு ஒரு நாள் சமாரிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு பச்சையான விபச்சாரி, பாவம் நிறைந்தவள். ஆமென். அவள் மதியம் வருகிறாள். மதியம் வந்து தண்ணீர் எடுக்க வருகிறாள். யாரும் தன்னை பார்க்க கூடாது என்று வருகிறாள். அந்த நேரத்தில் இயேசு கிணத்து பக்கத்தில் இருக்கிறார். அவன் தண்ணீர் முள்ள வந்து அவளை பார்த்து இயேசு சொன்னார், மகளே எனக்கு கொஞ்சம் குடிக்கத்தான்னாரு. அல்லேலூயா. നട്ടുച്ച നേരത്ത് കിണറ്റിൻ്റെ തീരത്ത് വെള്ളത്തിനായി ഞാൻ കാത്തിരുപ്പു നാറി ഒരു പാത്രം താകജലം നീ തന്നേ പറ്റൂ. அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இந்த காலத்தில் ஏசாஸ் பாடுனது. நட்டுச்சன்னா பகல் 12 மணி நேரத்தில் உட்காந்துருக்கிறார் கிணத்துல. அந்த லேடி வர்றா, அந்த லேடி ஓடி வர்றா.
அவன் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடணும். யாரும் தண்ணி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இயேசு கேட்குறாரு பாருங்க, மகளே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கிறாரு. அவர் பாவியை நேசிக்கிறவர். உலகம் பாவத்தை வெறுக்கிறது. இன்னைக்கு தேவதாஸ் பிரதர் ஜெபம் பண்ணணும், குடிகாரர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரு. கிறிஸ்துமஸுக்கு தான் ரொம்ப குடிப்பானுங்கன்னு கிறிஸ்துமஸ் ஆராதனை அவர் அந்த ஜெப குறிப்புக்கு பயன்படுத்துகிறாரு. அப்போ குடிகாரர்கள் பாவிகள், குடிகாரர்கள் மோசமானவர்கள் என்று நம்ம முத்திரை குத்துக்கிறோம். ஆனால் இயேசு அவனை கூட மகனேன்னு கூப்பிடுவார். நீங்கள் கூப்பிடுவீங்களா? குடிகாரனே, குடிகார பயலேம்போ. ஆனால் இயேசு மைசன் அப்படிம்பாரு. ஏன்னா அவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார். வாலிப தம்பி, உன்னை அவர் நேசிக்கிறார், ஆனால் நீ செய்கிற பாவத்தை அவர் வெறுக்கிறார். அதில் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. மகளே எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிப்பியா? உணர்ந்து அம்மா அந்த லேடி சொல்கிறாங்க, ஐயோ நீ ஒரு யூதன், நான் ஒரு சமாரிய பெண், என்னிடத்தில் எப்படி தண்ணி கேட்கலாம்? புறஜாதியம் இணைக்கும் பாலம் என்று இயேசுன்னு அவளுக்கு தெரியல. அவர் சொன்னார், நீ இந்த தண்ணியை டெய்லி கோரி கோரி குடிக்கிற, மறுபடியும் உனக்கு என்ன வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அது என்ன வாட்டர்? There is a living water. The living water. பாவம் ஒரு தாகத்தை போல நம்மை மறுபடியும் மறுபடியும் அந்த சிக்கலிலே விளைவிக்கும் போது தேவ பிரசன்னம் அதிலிருந்து நம்மை விடுவிக்கும். தேவ பிரசன்னம் அதிலிருந்து நம்ம என்ன செய்யும்? விடுவிக்கும். அல்லேலூயா. இப்போ என்ன நடந்துச்சு பாருங்க. தாவீதினுடைய சேவகர்கள் பாளையத்திலே புகுந்து போனார்கள். புகுந்து போய் துணிந்து போய் அந்த பெத்லகேம் கிணற்றில் இருக்கிற தண்ணீரை மொண்டு கொண்டு வந்தார்கள். உயிரையும் பணயம் வைத்தார்கள். தாவீதின் சவுலின் சேவகர்கள் கிணத்தை சுற்றிலும் இருக்கிறாங்க. அதை குறித்து அவங்க பயப்படலை, உயிருக்கு பயப்படலை. தன் தலைவனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும், தன் தலைவனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது உயிரே போனாலும் பரவாயில்லை, உயிரே போனாலும் பரவாயில்லை. ராமேஸ்வரத்துக்கு சென்றிருந்த போது அங்கே ஒருத்தர் என்னுடைய பிரேயரையும் செய்தியையும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஆள் ரொம்ப டாலாக இருப்பார். அவர்கிட்ட முடிஞ்ச உடனே அவர் எங்களை தேடி வந்தார். ஜோக்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு கரும்புலி அப்படின்னாரு. ஸ்லாண்டில் இருந்து வந்திருக்கிறேன். பிரபாகரனுடைய மெய்காப்பாளர்கள் ஒருவன். பிரபாகரன் விடுதலை புலிகளுடைய தலைவனாக இருந்தபோது அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? கரும்புலிகள் இருப்பாங்க, பலவிதமான பேரில் இருப்பாங்க. சைனைடு குப்பி எப்பவும் தொங்கிக்கிட்டு இருக்கும். தன்னுடைய தலைவனை பாதுகாக்க தன்னுடைய உயிரை துச்சமாக நினைப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள்தான் நல்ல வீரர்கள். இன்றைக்கு சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் சகோதரர்களும் வாலிபர்களும் சகோதரிகளும் நம்முடைய தலைவனுக்காக வாழுவதற்கு மற்ற காரியங்களை துச்சமாய் நினைக்க வேண்டும். நஷ்டமும் குப்பை எனி டைம் இருக்கக்கூடாது. தூக்கிரி, உதறித்தள்ளு, ஓடிவா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை எனி டைம் should be busy. தலைவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் பேசும், அதுதான் பேசும். நீங்க உங்களுக்காக என்ன செஞ்சாலும் பேசாது. அது உங்களை பாராட்டாது. நீ பூமியிலே தலைவனுக்காக என்ன செய்தீர்கள்? எனது தலைவன் இயேசு ராஜன் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடுவே. எனது தலைவன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்த போது அந்த தலைவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சிவகாசிக்கு வந்து 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனது தலைவன் இயேசு. வேற எவனா தலைவனை வச்சிருக்கியா நீங்க? ஏ டீமு, பி டீமு, அல்லேலூயா, ஸ்லீப்பர் செல்லு, எந்த செல்லுங்க இருக்கக்கூடாது. தலைவன் இயேசு. பாருங்க, இப்போ அந்த தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க. தாவீதுக்கு ஒரே ஆசை, தண்ணியை குடிச்சிடணும்னு சொல்லி வாங்கினான், ஆவலாக வாங்கினான்.
அந்த தண்ணியை வாங்கி குடிக்கும்போது திடுக்கிட்டான். அந்த தண்ணீரை பார்க்கும்போது அது அவனுக்கு ரத்த மாதிரி தெரிந்தது. ரத்த மாதிரி இருக்குது. பெத்லகேம் கிணத்தின் தண்ணீர் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு அவனுக்கு தெரியும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என் வீரர்கள் எப்படியும் தண்ணீரை கொண்டு வந்துடுவார்கள். சவுலின் கைக்கு கண்ணில் மண்ணை தூவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி நடந்துச்சு. தண்ணியை கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணியை குடிக்க வாயில வரும்போது, வாய்கிட்ட கொண்டு வரும்போது அவன் அந்த வீரர்களுடைய தியாகத்தை பார்த்தான். ஹல்லேலூயா. அந்த வீரர்களுடைய தியாகத்தை பார்த்த உடனே அது அவர்களுடைய இரத்த மாதிரி அவனுக்கு தெரிந்தது. ஒருவேளை சவுலின் சேவகர்கள் அவர்களை பார்த்திருப்பானால் கண்டமா வெட்டி போட்டிருப்பாங்க, ரத்தம் ஓடி இருக்கும். தாவீதுக்கு அதை பார்த்த உடனே அது அவர்களுடைய ரத்தம் போல தெரிந்தது. உடனே வேதம் சொல்லுகிறது, அதை ஒரு பான பலியாக கர்த்தருக்காக தரையிலே ஊற்றினோம். ஹல்லேலூயா. தலைவனுக்காய் வாழுகிற செயல் வீரர்கள் இன்றைக்கு தேவை. இயேசுவுக்காய் ஜீவனையை கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் எங்களுடைய என்பிஎன் தலைவர்களுக்கு, போதகர்களுக்கு ஷெல்டன் ஷோரூம்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல போய் வாங்கிட்டு ஒரு 50-60 ஷர்ட் வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சார். வாங்கிட்டு அதை பேக் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் இருக்கும். என்ன செய்ய போகிறீங்க? நாங்கள் பக்கத்தில் டோனாவூருக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு நாங்கள் போன உடனே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அவங்க. ஏன்னா அதனுடைய இது எங்கே இருக்குது? ஹெட் ஆஃபீஸு அயர்லாண்டில் இருக்குது. அங்கேருந்து பெர்மிஷன் வேணும்ட்டாங்க. சரி, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பெர்மிஷன் கிராண்டட் போயிட்டோம். எங்களை கைடு பண்ணுறதுக்கு ஒரு 75 வயது ஒரு தாயார் வந்தார்கள். சைக்கிளில் பறந்து வந்தாங்க. இங்கிருந்தோ வந்தாள், பறந்து வந்தாங்க. நான் வந்து கேட்டேன், ஹூ இஸ் திஸ் லேடி? இவங்க தான் உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க, இவங்க தான் உங்களுக்கு கைடர். உடனே அவங்க சைக்கிளை விட்டு இறங்கி வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஏமி கார்மைக்கல் அம்மையார் அவர்களுடைய அந்த கேம்பஸை போய் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அயர்லாந்து தேசத்தில் வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க, அழகாக இருப்பாங்க. ஷி வாஸ் வெரி பியூட்டி. அந்த ஆண்டவர் இந்த தமிழகத்துக்கு போச்சொன்ன போது இங்கே வந்து தன்னுடைய அழகை மறைக்கிறதுக்கு அந்த செம்பட்ட முடியல கருப்பாக்கிக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக காப்பி பொடியை பூசிக்கிட்டு ஃபீல்டுக்கு போவாங்களாம். அப்பொழுது நம்முடைய தமிழகம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடாது, 10 வயசில் 8 வயசில் கல்யாணம் பண்ணணும், உடன்கட்டை ஏறுதல், அப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் தமிழகத்தில் இருந்த காலம் அது. அப்படிப்பட்ட கொடுமைகள் இருந்த காலம். அவங்க தேவனுக்காக வாழ்ந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏறக்குறைய 300 ஏக்கரில் ஏறக்குறைய 3000 அநாத பிள்ளைங்க பெத்து போட்டுட்டு போயிடுவாங்க. உங்களை எடுத்து வளர்த்தாங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் போய் பாருங்க, அந்த அயர்லாந்து மாதிரியே அந்த சர்ச் இருக்கும். எவ்வளவு அழகாய் அவங்க அந்த இயக்கத்தை நடத்திட்டு வராங்க. இன்றைக்கும் அதே மாதிரி இருக்குது. நான் கேட்டேன் கடைசியாக அந்த கைடுகிட்ட, அவங்க பல காரியங்களை சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க கல்லறையை பார்க்க வேண்டும் எங்களுக்காக. அப்போ ஒரு பாட்டெல்லாம் இயற்றினேன் நான். அது எங்கள் வீட்டில் படித்தா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏமி கார்மேக்கல் அம்மாவே எங்களை தேடி வந்தாயே, அந்நிய தேசத்தை நீயும் விட்டு. பார்த்தீங்களா ஜோகோட மியூசிக் போடல? பார்த்தீங்களா? இந்திய தேசத்தில் வந்தாயே, இயேசுவின் அன்பை தந்தாயே, இயேசுவின் அன்பை தந்தாயே, ஏமி கார்மேக்கல் அம்மாவே எங்களை ரட்சிக்க எங்களை சந்திக்க வந்தாயே. அந்த கேம்பஸ் ஃபுல்லாக அந்த பாடம் பாடிக்கிட்டே இருந்தேன். அந்த மிஷனரியின் தாக்கம், அந்த தியாகம் என்றைக்குமே பவர்ஃபுல்லாக இருக்கும். சும்மா வந்து சேரில் உட்காந்துட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இரவெல்லாம் உட்காந்து இந்த லைட்டை போட்டு
இதெல்லாம் பண்றாங்க பாருங்க, இந்த சாக்ரிஃபைசஸ். கல்லறையை காட்டுங்கள், நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், இதுதான் கல்லறை. நான் மறுபடியும் கேட்டேன், அம்மா கல்லறையை காட்டுங்கள். அவங்க பேர் என்ன பேருமா? மலர் காருண்யா. நல்ல சிவப்பாக இருந்தாங்க. அப்போ எங்களை எப்படி இருப்பாங்கன்னு ஃபோட்டோ காட்டினாங்க. அந்த அம்மா ஜெர்மனில் டிரைவராக இருந்திருக்காங்க, ஜெர்மனில் டீச்சராக இருந்திருக்கிறாங்க. வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன். இப்போ அவங்களுக்கு சம்பளமே கிடையாது, ஒர்க் பண்ணுறாங்க. அந்த தியாகத்தின் அந்த ஸ்பிரிட்டு. நாங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டோம். ஆமீன், அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அம்மா சாகும்போது பெட்டி கூட வேணான்ட்டாங்க. சும்மா ஒரு பலகையில் வச்சு ஓலைப்பாயில் வச்சு அடக்கம் பண்ணி கல்லறை கட்டக்கூடாதுன்ட்டாங்க. நான் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு விட்டு இந்த இந்தியாவுக்கு வந்தேன். நாம் எனக்கு மகிமை வரக்கூடாது. நாளைக்கு கல்லறை இருந்தால் எல்லாரும் என்ன ஹானர் பண்ணுவாங்க. ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் இருக்கிறது, ஒரு கல் இருக்கிறது, அதுக்கு மேலே ஒரு ஒரு காடி இருக்கிறது, அதில் தண்ணீர் டெய்லி ஊற்றி வைப்பாங்க, பறவை வந்து குடிச்சிட்டு போய், அவ்வளோதான். 300 ஏக்கர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் தியாகம் உள்ளவர்களை பார்க்கிறார். நான் அந்த கேம்பஸில் போனதிலிருந்து என் உள்ளம் எனக்குள்ளே உடைந்தது. அந்த வாலிப பெண் ரொம்ப அழகானவங்க, தன்னையே வெறுத்து அவங்க தான் செம்புலிங்கத்தை மனம் திரும்ப வச்சாங்க. அல்லேலூயா. திருமணம் செய்து கொள்ளவில்லை, என் வாழ்நாள் முழுவதும் நகை அணியவில்லை. இன்னைக்கும் அங்கே 18 ஸ்டேட்ல இருந்து என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க, பல கண்ட்ரியிலேருந்து படிக்கிறாங்க. ஆனால் யாருமே ஜுவல் போடலை. இன்னைக்கு ஜுவல் மேலே ஆசையா இருக்கா? இந்த தியாகம் அவங்க அந்த ஸ்டாஃப்ஸ் யாருமே ஜுவல், நோ வியரிங் ஜுவல். அவ்வளவு தியாகம். இன்னைக்கு தேவன் அந்த தியாகத்தை பார்க்கிறார். இன்னைக்கும் அந்த இடத்துக்கு போனால் ஒரு வல்லமை உள்ள பிரசனத்தை நம்மால் உணர முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இப்படி கோட்டு போட்டு நிற்கிறது இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முழங்கால் என்று அழுவது. என் அன்பு விசுவாசிகளே, ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உங்கள் காரியத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? இந்த பெண் நினைத்தால் அந்த அயர்லாண்டில் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அந்நிய தேசத்தை நீ விட்டு எங்கள் இந்திய தேசத்தில் வந்தாயே என்று பாட்டு எழுதினேன். அதை கொஞ்ச நாள் பாடிக்கிட்டே இருந்தேன். வீட்டில் அந்த பாட்டை நிறுத்துறீங்களா இல்லையாம்பாங்க. அந்நிய தேசத்தை நீயும் விட்டு எங்கள் இந்திய தேசத்தில் வந்தாயே, இயேசுவின் அன்பை தந்தாயே, ஏமி கார்மேக்கல் அம்மா. மிஷினரி ஃபீல்டுக்கெல்லாம் போய் பார்க்கணுங்க. பணத்தை செலவழித்து போகணும், டயத்தை செலவழித்து போகணும். வாழ்க்கையில் மாற்றங்கள், எண்ணங்களில் மாற்றங்கள் வரும். அப்படிப்பட்ட புத்தகத்தை பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எப்போ பார்த்தாலும் உலக படிப்பு. கர்த்தருடைய காரியங்களில் கூட சிலர் பிள்ளைகளை இன்வால்வ்மெண்ட் பண்ணது கிடையாது. வேஸ்ட் அது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு தியாகம் பாருங்கள். தாவீது அதை பார்த்தான். அவங்க ரத்தத்தை நான் குடிக்க மாட்டேன்னா கர்த்தருக்காக அதை அர்ப்பணிச்சிட்டான். அந்த தாகத்தை கூட அடக்கிக்கிட்டான். இயேசுவுக்காக இந்த உலகத்தில் வாழும்போது சில மேன்மைகளை நம்ம வெறுக்கணும். எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்ட்டு நம்ம வாழ முடியாது. எல்லாரும் நம்ம பாராட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. இன்னைக்கு நான் ஒரு பிரசங்கியாராக இருக்கிறேன். எல்லாரும் என்ன பாராட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தா நான் ஒரு மூடன். எல்லாரும் பாராட்ட மாட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இயேசுவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும். அதுதான் நிலைத்து நிற்கும். நம்ம கண்ணை மூடின பிறகு நம்மளை குறித்து 2 பேர் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. சுயநலவாதியாய் வாழாதிருங்கள். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளை உண்டு, என் ரேஷன் கடை உண்டு. சுயநலவாதியாய் வாழாதீங்க. அல்லேலூயா. அந்த 15ஆம் தேதி என்பிஎன் கூட்டம் நடத்தும் போது
என் மனதிலே ஒரே கலக்கம். சாப்பாட்டுக்கு பணம் வேணும், பிரியாணி ஆர்டர் கொடுத்தாச்சு, பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். இந்த கலக்கத்தோடு உட்காந்துருந்தேன். திடீரென்று வெளியிலிருந்து உங்களை ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஆபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்னு என்ன ஒரு போதகர் வர சொன்னார். அங்கே போனேன். அங்கே ஒரு வாலிப தம்பி நின்று கொண்டிருந்தார். அவன் என்ன நடக்குது, உங்களை பார்க்க வந்து என்ன நடக்குது, இன்னைக்கு தான் இந்த மீட்டிங் அப்படின்னு. அப்போ நான் என்ன செய்யணும்னா, இத்தனை பேருக்கும் சாரி வாங்கணும், பிரியாணிக்கு, அதை நான் சொல்லலை, பிரியாணிக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லலை, ஊழியக்காரனுக்கு செஞ்சால் அது தேவனுக்கு செஞ்ச மாதிரி. உடனே அந்த தம்பி சில ஆயிரங்களை எடுத்து, எத்தனை சேலை வேணாலும் வாங்க பாஸ்டர். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த தம்பி இருந்த நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமை. நடுங்கும் கரங்களோடு நான் அந்த காணிக்கையை வாங்கினேன். இன்றைக்கும் சில தியாகம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்று வரை நிலைத்திருக்கிறது. நம்முடைய சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆம், இன்றைக்கு இந்த காரியங்களை சிறப்பாய் நடத்துவதற்கு அவர்கள் கொடுக்கிற உற்சாகமான காணிக்கை. ஒரு தம்பிக்கிட்ட பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருவோமா அப்படின்ட்டு, பெட்ஷீட் என்ன விலை தம்பின்னு, எதுக்கு பாஸ்டர்னா இந்த பாஸ்டர்ஸுக்கு அதையாவது கிஃப்டாக கொடுத்துடலான்னு நினச்சி. அப்படியா, நான் உங்களுக்கு ஒரு 5000 ரூபா அனுப்புகிறேன்னா உடனே கூகுள் பேயில் போட்டேன். தியாகம். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவமே தியாகத்தில் தான் வாழ்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் அதை மறக்கவே மாட்டார். நான் அந்த போதகர்களுக்கு சாப்பாடு கொடுக்க ரொம்ப விரும்புவேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம். ஆமாம், நான் ரெண்டு வாரம் ஆராதனைக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இந்த வருஷம் நான் கிறிஸ்துமஸுக்கு கோட்டு தான் போடுவேன்னு சொன்னேனே இல்லையா? ஆனால் நேற்று 5-7 மணி வரை நான் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை கோட்டு எடுக்கிறதுக்கு. அப்போ தான் ஒரு தம்பி வந்து ப்ரைஸ்லினை கூட்டிகிட்டு போய் என் அளவை கேட்டு எடுத்துகிட்டு வந்தாப்புல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய தியாகமும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கடைசியாக நான் முடிக்க போகிறேன், ஒரு எச்சரிக்கையோடு முடிக்க போகிறேன். பெத்லகேமும் விக்கிரக ஆராதனையும், இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்டு. ஆதியாகமம் 35:19, ஆதியாகமம் 35:19 வாசிங்க. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகும் வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். கவனிங்கள், நான் முடிக்க போறேன். இந்த ராகேல் யாருன்னா, யாக்கோபுடைய மனைவி. யாக்கோபு ரொம்ப நேசித்தது யார? இந்த ராகேலை. கர்த்தர் சொன்னாரு, சொந்த தேசத்துக்கு போகும்போது அவர்கள் பெத்லகேமையும் சந்திக்க வருகிறார்கள். இரு பரிவாரங்களோடு வந்துகிட்டு இருக்கிறான். யாரு? யாக்கோபு. அப்படி வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தாத்தா ஊருக்கு, அந்த பெத்லகேமுக்கு, அது தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் இடத்துக்கு போகணும்னு யாக்கோபுக்கு என்ன இருந்தது? ஆசை இருந்தது. யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அவன் பெத்லகேமுக்கு வரும்போது, பெத்லகேமுக்கும் வருகிற ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற நேரத்தில் ராகேலுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அவள் டெலிவரி ஆகும்போது குழந்தை பிழைத்தது, அவள் மரித்தாள். ஒவ்வொரு டெலிவரி எவ்வளோ கஷ்டம் பாருங்க. குழந்தை பிழைத்தது, பென்னமி என்று என்ன செய்தாள்? பேரிட்டாள். அவள் மரித்து போனாள். அது ஒரு தற்செயலாய் நடந்த சம்பவம் அல்ல, அல்லது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளத்தினால வந்த சம்பவம் அல்ல. அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது ராகேலுடைய வாழ்க்கையிலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெத்லகேமுக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் என்னல்ல சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ராகேல் என்ன செய்தால் தெரியுமா? அவள் திரும்ப வரும்போது என்ன செய்தால் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 31:19, லாபான் போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடிக் கொண்டாள்.
லாகேல் தன் கணவன் மூலம் ரட்சிக்கப்பட்டவள் தான். ஆனால் அவளுக்குள்ள இருந்த விக்கிரக ஆராதனை அவள் வாழ்க்கையை அழித்து போட்டது. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில குணங்கள் விக்கிரகமாய் மாறிடக்கூடாது. பொருளாசை ஒரு விக்கிரகம். எப்ப பார்த்தாலும் நீங்க பொருள் மணி இருந்தீங்கன்னா அது விக்கிரகம். ஜோமணி சமாளிக்கலாம் நீ பார்க்காதீங்க. பொருள் ஆசையாகிய விக்கிரகாராதனை. இப்படி பல பாவங்களுக்கு விக்கிரகாராதனை என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. திருடிக்கொண்டாள். அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் கொஞ்சம் விக்கிரகத்தின் மேல பற்று வச்சிருந்தா. முழு மனசா இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. விக்கிரகங்களை என்ன செய்து கொண்டாள்? திருடி கொண்டாள். லாபான் விரட்டி வந்து பிடிக்கிறான். அப்போதும் பொய் சொல்றா. அந்த விக்கிரகத்தின் மேல உட்கார்ந்துகிட்டே என்ன சொல்றா? பொய் சொல்றா. அதனால என்ன நடந்தது தெரியுமா? அவளால் பெத்லகேமுக்கு போக முடியல. அவளால் எங்கே போக முடியலை? நான் சொல்கிறேன் என் அன்பு சகோதரனே, பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. உன் வாழ்க்கையில் பகுதி நாளை அதுக்கு கொடுக்காதீங்க. பண ஆசை ஒரு விக்கிரக ஆராதனை. வேசித்தனம் ஒரு விக்கிரக ஆராதனை. எதன் மேலே ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறோமோ அது ஒரு விக்கிரக ஆராதனை. எதன் மேலே உங்கள் ஆசை, நோக்கம், பாசம் எல்லாம் இருக்கோ அதுக்கு பேர் தான் என்னது? விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்பது ஒரு சிலையை வைத்து கும்பிடுவதல்ல. நம்ம எதுக்கு அதிகமாய் நேரம் செலவழிக்கிறோமோ அதுக்கு பேர் தான் என்னது? எது மேல அதிகமாய் பாசம் வைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் என்னது? எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. பெத்லகேமுக்கு அவளும் போனாள். ஆனால் இருதயத்திலே விக்கிரகத்தை மறைத்து வைத்திருந்தாள். என் அன்பு சகோதரன், இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற சில குணங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொடுத்துருந்தீங்கன்னா பரிதாபமாக முடியும். பரிதாபமாக முடியும். நீங்கள் சொல்லுவீங்க, ஓ நான் கிறிஸ்துமஸ் சர்ச்சுக்கு தானே போனேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கே இப்படி நடந்தது. ஒருவேளை ராகேல் கேட்கலாம், எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன தானே நான் கேட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன காடை தானே நான் வணங்கினேன். உண்மைதான். ஆனால் மனசுல இன்னும், இருதயத்தில் இன்னும் அந்த பொருளாசை ஆகிய, பண ஆசை ஆகிய, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஆகிய விக்கிரக ஆராதனை இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே புகுந்திருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் கொஞ்சம், உலகத்துக்கு கொடுக்கிற நேரம் அதிகம் அதிகம். ஆண்டவருக்கு சொல்லுவாங்க, ஐ ஹேவ் நோ டைம். நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு நேரமே இல்லை. அதான் விக்கிரக ஆராதனை. தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள் கொடுங்கள். விக்கிரக ஆராதனை என்ன கொண்டு வந்தது? ராகேலுக்கு அழிவை கொண்டு வந்தது. பெத்லகேம் போக முடியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கும் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ கிறிஸ்மஸுக்கு நான் செலிப்ரேஷன் பண்ணுங்கிறது இல்லை. வாழ்நாள் முழுவதும், தம்பி பொறுங்கப்பா, என்னப்பா, போ போ போ, வாழ்நாள் முழுவதும் என் ஆண்டவருக்கு. விக்கிரக ஆராதனைக்கு அங்கே என்ன இல்லை, எல்லாமே கிடையாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்க. வழியிலே அழிஞ்சு போகாதீங்க. எவ்வளோ ஒரு வேதனை பாருங்க. அவள் அழிந்தாள். அதான் எச்சரிப்பு இன்றைக்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கு அழிவில்லை. ஏன்னா வி ஆர் இன் பெத்லகேம். பெத்லகேமில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை தருவதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், பெத்லகேமில் பிறந்தவரை. அவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தையே ஒரு பெத்லகேமாக ஆண்டவர் மாற்றுறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயமே ஒரு பெத்லகேமாய் மாறுகிறது. நம்முடைய வீடு ஒரு பெத்லகேமாய் மாறுகிறது. நம்முடைய சபை ஒரு பெத்லகேமாய் மாறுகிறது. இங்கே நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். என்றென்றைக்கும் இருக்கிறார்.
நன்றி சொல்லுவோமா ஆண்டவருக்கு? அந்த பெத்லகேமே, நீ யூதாயாவிலே ஆயிரங்களுக்குள் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்தில் புறப்படுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிற பெத்லகேம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்காக தியாகம் பண்ண வைக்கிற பெத்லகேம், என்னை விக்கிரக ஆராதனைங்கிற பாவத்தில் இருந்து எச்சரிக்கிற பெத்லகேம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க உள்ளம் பெத்லகேமா இருக்கிறதா? ஆமென். விக்கிரக ஆராதனை இருக்கிறதா? ஆண்டவருக்கு தியாகம் பண்ணுகிற மனதில்லாமல் இருக்கிறதா? ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஜீசஸ். எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. அப்போ என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே என்னையும் ஒரு பெத்லகேமாய் மாற்றும். நம்ம எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அவங்க மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. என்னையும் ஒரு அப்பத்தின் வீடாக, ஒரு ஆட்டுக்குட்டிகளின் வீடாக, இயேசு என்கிற அப்பத்தின் வீடாக மாற்றும். ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தியாகத்தின் இடமாக என்னையும் மாற்றும். தியாகத்தின் இடமாக என்னையும் மாற்றும், உங்களையும் மாற்றும். ஆசீர்வதியும். விக்கிரக ஆராதனைகளுக்கும் பாவங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு சபைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என் ஆத்துமாவே சொல்லிட்டமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. 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 ஆடுங்கள், கொண்டாடுங்கள், இது ஆயன் பிறந்த நாள். பாடுங்கள், பண்பாடுங்கள், தேவபாலன் பிறந்த நாள். ஆடுங்கள், கொண்டாடுங்கள், ஆயன் பிறந்த நாள். பாடுங்கள், பக்கத்துல ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. பிறந்த நாள். ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். எல்லாரும் பக்கத்துல ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். ஆடுங்கள், கொண்டாடுங்கள், ஆயன் பிறந்த நாள். பாடுங்கள், பண்பாடுங்கள், பாலன் பிறந்த நாள். ஆடுங்கள், கொண்டாடுங்கள், ஆயன் பிறந்த நாள். ஆடுங்கள், பண்பாடுங்கள், தேவபாலன் பிறந்த நாள். ஹாப்பி கை அசைச்சு மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்லா கையாச்சு. மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சத்தமா சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென். God bless you. ஆமென். பக்கத்துல ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கங்க. ஆமென். உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மெதுவா இருந்து சாப்பிட்டு